ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே குக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டு ஈரல் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஆட்டு ஈரல் 1/4 கிலோ எடுத்து சுத்தமாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஷ் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சமைச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி கொழுப்பு சக்தியும் ரொம்ப கம்மியாக உள்ளது. இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ ஆட்டு ஈரலுக்கு 1/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகு சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காய்ஞ்சிட்ட அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. அது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் பச்சை மிளகாவும் அது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஆட்டு ஈரலை குக்கரில் வேக வைக்காமல் வெங்காயம்லாம் வதங்கிட்ட அப்புறம் பச்சையாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். இப்போது ஈரலை சேர்த்துக்கோங்க. ஈரல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் ஏற்கனவே இஞ்சி பூண்டு உப்பு இருக்கனால நீங்கள் இப்போ எதுவுமே ஆட் பண்ணாமல் ஈரல் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வெந்துட்ட அப்புறம் அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள் வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கி வச்சுருங்க. இந்த டிஷ் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவும் ருசியாகவும் இருக்கும். இது நீங்கள் சாம்பார், ரசம், ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டிஷ் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.